ஃப்ரிட்ஜ் மானிய விலையிலே வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு வருடத்திற்கு 3 சிலிண்டர் மானிய விலையிலே வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகின்ற பொழுது 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஆண்டுதோறும் வருகின்ற தீபாவளிக்கு பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். தற்போது பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவுகள் கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அந்த புதிதாக ஆட்டோ வாங்குகின்றவர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மாதந்தோறும் விலையில்லா அரிசி வழங்குறோம். அதோட பருப்பும் எண்ணெயும் விலையில்லாமல் வழங்கப்படும் ரேஷன் கடையில். எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில் உதவி செய்யப்படும். நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே போல கரட்டு மலையில பொதுமக்கள் பேருந்து நிறுத்தம் அந்த செட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதிமுக ஆட்சியுடன் செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக விலைவாசி உயரை கட்டுப்படுத்தப்படும், சட்ட ஒழுங்கு சீர் செய்யப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இன்றைக்கு தாராளமாக நடந்துகிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்தப்பட்டு 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அறவாக ஒழிக்கப்படும். அதுபோல இன்றைக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி. உண்மைதானே? திரு கருணாநிதி நாட்டை ஆண்டி சுரண்டு கொண்டிருக்கின்றது. அந்த சுரண்டுகின்ற ஆட்சியை, மக்களது ஆட்சியை அகற்றப்படுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். அடுத்த கூட்டத்தில் சொல்றேன். கோயில்பட்டியில் இருக்குல்ல கூட்டம், இன்னும் முடியலையே. அதனால அந்த கூட்டத்தில் இந்த தொகுதியின் சார்பாக பிரதான கூட்டம் கோயில்பட்டியில் நடக்குது. அதுல பை பை ஸ்டாலின் சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.